மொபைல் ஜெர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னைக்கு தமிழக ஆளுநரை சந்திச்சிருக்காரு. ரொம்ப நாளாவே விஜய் மேல இருக்கிற குற்றச்சாட்டு பனையூர்லயே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் வெளியே அரசியல் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் முறையாக ஒரு பொது விஷயத்துக்கோசம் அரசியல் செய்ய வந்திருக்காரு. ஆளுநர்கிட்ட இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காரு. விஜய் ஆளுநரை சந்திச்சுட்டு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதை பத்தியான இந்த சந்திப்பு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, தமிழகத்துல சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும், பெண்களுக்கு பொது இடங்கள்ல பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் மேல போட்டிருக்கு. அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் இன்னும் போய் சேரல, அப்புறம் அதை மத்திய அரசு கிட்ட இருந்து பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட இன்னைக்கு ஒரு மனு அளிச்சுட்டு வந்திருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். பெண்கள் அப்படியே பொதுவா பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்கு. விஷயம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாளாவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கு, அது குற்றவாளியை கைது செஞ்சுட்டாங்க. ஞானசேகரன் என்பது கைது செய்யப்பட்டார். இந்த இஷ்யூல அரசியல் தலையீடு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேரால் பேசப்படுது. முக்கியமாக ஞானசேகரன் அந்த பெண் கிட்ட இந்த மாதிரி நான் கூப்பிட்றப்பெல்லாம் வரணும், ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் கூப்பிட்றப்பெல்லாம் வரணும், நீ ஒரு சாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவும் அந்த விஷயத்தை கையில் எடுத்து போராட்டங்களை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகளை ஏந்தி மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நேற்று எக்ஸ்பிரஸ் அவனி உள்ளே இந்த மாதிரி பதாகைகளை பிடிச்சிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு சிட்டி ஃபுல்லாக போஸ்டர்லாம் ஒட்டி அவங்களோட எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிமுக செய்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய பேர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபங்களை தங்க வச்சிருக்காங்க. இந்த இஷ்யூக்கோசம் தான் முதல் முறையாக விஜய் குரல் கொடுத்திருக்காரு. அதனால தான் போய் இவர் ஆளுநரை இன்னைக்கு சந்திச்சு மனு கொடுத்திருக்காரு. அதிமுக மட்டும் இல்லை, இந்த விஷயத்துல அண்ணாமலை கூட பயங்கரமா கொதிச்சு போய் நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். சாட்டையெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கோசம் நான் குரல் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. முக்கியமாக அந்த எஃப்ஐஆர் வெளியானதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த பொண்ணை பர்சனல் அசாசினேஷன் பண்ணுறீங்களா, ஒரு புதருக்குள்ளே உட்காந்து காதலனோட பேசிகிட்டு இருந்தா அப்படின்றத சொல்லி அந்த பொண்ணோட பேரை கெடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அண்ணாமலை எஃப்ஐஆர் லீக் ஆனதில் ரொம்ப கோபமாகவே பேசியிருந்தார். பொதுவாக ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றவாளியை பிடிச்சி சிறையில் அடைக்கிற வரைக்கும் தான் போராட்டங்கள் தொடரும். அந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லலாம் போராடுவாங்க. இங்கே எப்படின்னா, விஷயம் நடந்து ஒரு இரு நாள்லேயே குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு சிறையிலையும் அடைச்சாச்சு. இருந்தாலும் இந்த விஷயம் இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை அமைச்சர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 80% கேமராக்கள் செயல்பாட்டில் தான் இருக்குது, அந்த 20% தான் செயல்பாட்டில் இல்லை, அதையும் நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போதைக்கு இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் விடுறதா, அந்த என்னதான் நீங்கள் குற்றவாளியை கைது செஞ்சாலும் நாங்கள் இந்த விஷயத்தை விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதெல்லாம் இல்லை, நாங்கள் அரசியல் தான் செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருப்போம். இதுக்கு மேலே என்ன நடக்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.